Hi friends, welcome back to our channel. வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈஸி அண்ட் குயிக்காக தேங்காய் சாதம் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு தாளிப்புக்காக கொஞ்சமாக உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் 6லேருந்து 7 காஞ்ச மிளகாயை 2ஆக பிச்சு சேர்த்துக்கிட்டேன். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை பல்ஸ் மோடில் அரைச்சி சேர்த்துருக்கேன். நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எண்ணெயில் ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. லேசாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தேங்காயில் அந்த சால்ட் எல்லாமே இறங்கும். இப்போ சால்ட் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துக்கலாம். நான் வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக சேர்க்கக்கூடாது, சாப்பாடு குழஞ்சிரும். நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கரண்டி சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரைஸுமே சேர்த்துட்டு ஒரு முறை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தால் மேலே லேஸாக தூவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.